விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினை, வவுனியாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ஏப்ரலில் நடைமுறைப்படுத்தப்படும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. யாழில் அதிகரித்துள்ள வெப்பநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை, பிரித்தானிய தடையை மறுக்கும் மகிந்த. கிழக்கில் செயற்படும் தீவிரவாத குழு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்புகள், மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் விசனம். திருகோணமலையில் அதிகரிக்கும் தற்கொலை முயற்சிகள், காரணங்களை வெளியிட்ட வைத்திய அதிகாரி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் கூட்டு முயற்சியாக இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படுவது தொடர்பில் முதல் கட்டமாக குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியா ஹொரவப்புத்தானி வீதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இடம்பெற்று வரும் குறித்த கலந்துரையாடலில் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு இடையிலான முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருதரப்புகளையும் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவம் அளிக்கப்பட்டிருந்தது. குறித்த பேச்சுவார்த்தையில் இலங்கை கடற்தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் சார்பாக ஜோசப் பிரான்சிஸ், முகமது ஆலம், அன்னராசா, வி சுப்பிரமணியம், கே ரீட்டா வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் சார்பாக பி ஜேசுராஜா, அல்வின் பெர்னாண்டோ, ராஜு ஜஸ்டின், ஜெரிசிமான்ஸ், ராஜப்பன் சகாயம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள் முதற்கட்டமாக 1 மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடி மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முதற்கட்ட பேச்சு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் முதல் நிலை செல்வந்தரும் தொழிலதிபருமான எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் சேவையினை மேற்பார்வையிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பென்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையின் செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தேசிய பாதுகாப்பு விடயங்கள் உட்பட அரச நிறுவனங்கள் அல்லது தரவுகளுக்கான தகவல் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதற்கான பணிகள் முடியும் வரை இந்த சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்க அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சேவையை பெறுவது குறித்த ஆரம்ப விவாதங்களின் போது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு மற்றும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை கருத்தில் கொள்ள வேண்டியிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையை பயன்படுத்தி செயற்கைக்கோள் ஊடாக இணைய சேவையை வழங்கும் உலகின் முதல் நிறுவனமாக ஸ்டார்லிங்க் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் படை தளபதிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்துள்ளமை தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டே மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கூறியுள்ளார்.
இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட போரின் போது மேற்கொள்ளப்பட்ட கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு உட்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் என்ற வகையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடு, முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய, துணை ராணுவ குழுவை உருவாக்கிய கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரதானி அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷ, இலங்கையின் நிறைவேற்று ஜனாதிபதியாக தான் விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடிவு செய்ததாகவும் ஆயுதப்படைகள் அந்த முடிவை களத்தில் செயல்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2002ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் 2002 பிப்ரவரி முதல் செப்டம்பர் 2005 இறுதி வரை விடுதலை புலிகள் 363 கொலைகளை செய்ததாக கூறியுள்ளார். இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு நவம்பரில் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் தீவிரமடைந்தன என்றும் இவற்றையெல்லாம் மீறி தனது அரசாங்கம் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் ஜெனீவா மற்றும் ஆஸ்லோவில் 2 சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். எனினும் அமைதி பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகள் ஒரு தலைப்பட்சமாக நிறுத்தியதாகவும் கெப்பிட்டிகொல்லாவில் பேருந்து மீது விடுதலை புலிகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் 64 பேர் கொல்லப்பட்டு 86 பேர் படுகாயமடைந்தனர் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். அத்துடன் 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருகோணமலை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பாசன நீரை துண்டித்து மாவிலாறு அணைக்கட்டை மூடியதை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டு இராணுவ நடவடிக்கை 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் திகதி விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படும் வரை முன்னெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த இராணுவ நடவடிக்கைகளின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் செயற்படுகின்ற முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போதே அமைச்சர் நலிந்த ஜேதிச இவ்வாறு கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் தீவிரவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் இருக்கின்றனர். இந்த பகுதியில் செயல்படும் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளது. கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய காவல்துறையினர், புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சில தகவல்களையும் வழங்கினார். யாழ் குடாநாட்டில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீர் ஆகாரங்களை அதிகமாக அருந்துமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியுடன் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் கூடுதலாக இந்த பகல் வேளைகளில் தங்களுடைய இயல்பானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுன்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. என்னதாக கூடுதலாக நீர் இழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதே நேரத்தில் அனர்த்த முகாமைத்துவத்தினுடைய நாங்கள் விழிப்புணர்வு என்ற பகையின் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல்வேறுபட்டமான பங்குதாரர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகள் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் பாடசாலை மாணவர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் அலுவலகர்கள் என்ற வகையில் பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுகள் தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இது பல்வேறுபட்ட அனர்த்தங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. கொழும்பு ஜூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் இடம்பெற்ற மோதலோடு தொடர்புபட்ட 4 சந்தேக நபர்கள் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்தில் சரணடைந்துள்ளனர். தற்பொழுது குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு கடந்த 21ஆம் தேதி இரவு யோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் குழு ஒன்று சென்றுள்ளது. இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் யோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவுக்கும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது.
மோதலின் போது ஜோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த நிலையில் மோதல் ஏற்பட்ட நேரத்தில் ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தில் இல்லை எனவும், ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் இரவு நேர களியாட்ட விடுதியை விட்டு வெளியேறிய பின்னரே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த மோதல் தொடர்பாக ஜோசித ராஜபக்ச நேற்று கொம்பனித்திரை காவல்துறையினரிடம் சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த மோதலுடன் தொடர்புபட்ட 4 சந்தேக நபர்கள் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்தில் சரணடைந்துள்ளனர். தற்போது குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையினை அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக திசை காட்டி அரசாங்கமானது நாடு முழுவதும் வெறுப்புணர்வை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட வேட்பாளர்களோடு நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியினர் பல தசாப்தங்களாக சமூகத்தில் வெறுப்பை பரப்பி வந்ததாகவும், வெறுப்பை பரப்பி அந்த வெறுப்பின் மூலம் வெற்றிகளை தமதாக்கிக் கொண்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உலகில் எந்த நாடும் வெறுப்பை பரப்பி அபிவிருத்தியை முன்னேற்றத்தை காணவில்லை எனவும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 60 மாத கால ஜனாதிபதி ஆணை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெறுப்பை பரப்புவதை விட சேவைகள் நடக்க வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 35,000 வேலைகள் வழங்கப்படும் எனவும், ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருவோம் எனவும் வாக்குறுதி வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெறுப்பையும் பகைமையையும் பரப்புவதன் மூலம் நாட்டில் நம்பிக்கையும் ஒற்றுமையுமே சீர்குலையும் எனவும், எனவே வீராப்பு பேசுவதை நிறுத்திவிட்டு பணியை தொடங்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசியல் படம் காட்டாமல் சட்டத்தை முறையாக பயன்படுத்துமாறும், அரசாங்கம் என்பது பெரும் பொறிமுறையாகும் எனவும், இந்த பொறிமுறையில் பொறுப்புக்கூறல் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தராதரத்தை தாங்களே குறைத்துக் கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையினை மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயரிய சபையில் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால் வருதுன்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்று கதைக்கிற அளவுக்கு ஏனென்றால் இவர்கள் ஜேவி என்பிபி என்று மாற்றி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபியில். மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார் மைத்திரி மைத்திரி இப்ப என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட் போட்டால் தான் போடுங்கன்னு சொன்னால் தான் இது ஒரு என்ன சொல்றது. அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கிறேன் கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு மொத்த கோஸ்ட் கேட்க இவர் பக்கத்துல இருந்து கத்துறா இவர் பட்டியட்டு அடிவானவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற. கோபம் வந்து பேசுறதுன்றது வேற. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்குரிய பிரேரணை ஏப்ரல் மாதம் 8 அல்லது 9ஆம் தேதியில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணையை நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்திற்கு அமைவான உப நிரலில் சேர்க்க முடிவு செய்துள்ள நிலையில் இந்த பிரேரணையை எதிர்வரும் நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கலந்துரையாடப்படும் இந்த பிரேரணை 5 நாட்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்திற்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நாடாளுமன்ற விவாதத்திற்கு பின்னர் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையின் மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த பிரேரணை 113 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு குறித்த தீர்மானத்தை விசாரிக்க சபாநாயகர் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை குழுவின் முடிவு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று வெளியேறிய பலர் வேலை வாய்ப்பின்றி காணப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் இணை மருத்துவ விஞ்ஞானப்பீட மாணவர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறிப்பாக வேலைவாய்ப்பின்மையால் உயிரிழப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஒன்றில் இருந்து இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். மருத்துவ ஆய்வுட விஞ்ஞானம், மருந்தாக்கவியல், மற்றது தாதியியல் என்று 3 கோர்ஸ் இருக்குது. இப்போ கிட்டடியில் வந்து மருந்தாக்கவியலுக்கு நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்எஸ்க்கு வந்து கோல் பண்ணியிருக்காங்க இண்டனுக்கு. அது வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து 2021 கசட் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை. அதுவும் வந்து நர்சிங் எம்எல்எஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஃபார்மசிக்கும் பிசியோவுக்கும் டிப்ளமா வச்சு மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதோட வந்து அப்ளிகன்ஸ் வந்து கூட என்றபடியால் வந்து வேகன்சி குறைவாக இருக்கும். அதால் வந்து நாங்கள் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். என்ன பிரச்சனைனா கேடியு மற்ற அதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களும் இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதால எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை வந்து எடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு ஐக்யூ எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வாரவனோ இல்லை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வாரவனோ அந்த ஐக்யூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அப்படியே விட வேண்டிய அந்த 4 வருஷம் படித்ததும் வேஸ்ட், அங்கால வார ஐக்யூ எக்ஸாம் வேஸ்ட், அப்படியே தூக்கில் வாங்க வேண்டிய நிலைமை தான். எங்கள்கிட்ட நாங்கள் வந்து 15வது பேட்ச், ஒரு 12வது பேட்ச் அன்னைவராலும் இப்போ கிட்டடிலாம் தூக்கில் வாங்கினவர். ஏனென்றால் வேலை இல்லைன்னு அவர் எம்எல்எஸ் தான். உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ் வலிகாமன் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்குரிய கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் முற்பகலில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் தொகுதி தலைவரும் வேட்பாளருமான தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. முக்கியமாக 18 வட்டாரங்களையும் கைப்பற்றி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக நாங்கள் இதனை ஏற்படுத்தி இருக்கின்றோம். பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதற்கான ஒரு முன்முயற்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்திலே பல்வேறு தரப்புகளிலே தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற எங்களுடைய நண்பர்கள், அணியிலே இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அதற்கு பிற்பாடும் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி பலமானதொரு அணியாக வெற்றி பெற்று எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறது. திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் 2024 தற்கொலைக்கு முயற்சித்த 71 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் உளநல ஆரோக்கிய வைத்திய அதிகாரி AKM நஸ்மி தெரிவித்தார். இவ்வாறான தற்கொலை முயற்சிகளை முன்கூட்டியே கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியா தள வைத்தியசாலையில் உளநல சிகிச்சைக்காக ட்ரம்மிய இல்லம் என்கின்ற பெயரில் பிரிவு 1 இன்றைய தினம் புதிதாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த வருட ஆய்வு சுட்டிக்காட்டுது எமது பிரதேசத்தில். அதுக்கான சில காரணங்கள், சில இலத்திரனியல் சாதன பாவனைகள், போதைப்பொருள் பாவனைகள், மாணவர்கள்ட்ட சுய கட்டுப்பாடு சற்று குறைவாக காணப்படுவது, உணர்வு ரீதியான கட்டுப்பாடு இன்னமும் குறைவாக காணப்படுவது. ஆகவேதான் இவ்வாறான மாணவர்களை, இளைஞர்களை இனங்கண்டு அதை முன்கூட்டியே எங்களுக்கு ஆசிரியர்கள் மூலமாகவோ பெற்றோர்கள் மூலமாகவோ தெரியப்படுத்துவதன் மூலமாக அவற்றுக்கான முன்மாயத்தங்களை, சில தீர்வுகளை, சில சேவைகளை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இவ்வாறான பிரச்சனைகளை முற்றாக தடுக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் முதல் கேபிள் கார் எனப்படும் கம்பிமட மகிழுந்து திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் மத்திய மலைநாட்டின் கம்பளை பிரதேசத்தில் அமைந்துள்ள அம்புலுவாவ மலை சிகரத்திலிருந்து அம்புலுவாவ மத மற்றும் பல்லுயிர் வளாகம் வரை 1.8 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியதாக கேபிள் கார் திட்டம் வடிவமைக்கப்பட உள்ளது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழியப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு தடைகள் காரணமாக தாமதமாகி வந்த நிலையில் தற்போது சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் ஆதரவுடன் செயற்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தின் முதற்கட்டம் அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவடைய உள்ளது. நுவெலியாவிற்கு பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கம்பளையில் பயணத்தை ஆரம்பித்து அம்புலுவாவில் கேபிள் கார் பயணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறும் வகையில் கம்பளை தொடருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்திற்கு கேபிள் கார் சேவை விரிவுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோள இறக்குமதியாளர்கள் தனக்கு லஞ்சம் வழங்க முன்வந்ததாக ஸ்ரீலங்கா விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கடந்த 4 மாதங்களில் சிலர் தன்னை சந்தித்து
மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு கடந்த 4 மாதங்களுக்குள் வந்த சிலர் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு கோரியதாக அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதித்தால் தனக்கு பணம் தருவதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் தான் அதனை மறுத்ததாக அவர் தெரிவித்தார். அரசியலிலிருந்து ஊழலை முற்றிலுமாக ஒழித்திருப்பதை அரசாங்கம் நிரூபித்துள்ளதாகவும் அமைச்சர் லால்காந்த கூறினார். எனினும் பொது சேவைகளில் ஊழல் அதிகமாக இருப்பதாகவும் அதனையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தங்கள் பணி முடிந்துவிடும் என அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவர் தேர்வில் சட்டத்தரணி புனிதவதி துஷ்யந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2025-2026 ஆண்டுக்கான மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவர் தெரிவு நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையை வசிப்பிடமாக கொண்டவரும் யாழ்ப்பாணம் காரிநகரை பிறப்பிடமாக கொண்ட சட்டத்தரணி புனிதவதி துஷ்யந்தன் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2005 ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இவர் சட்டமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2006 ஆண்டு உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலை இலக்காக கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மனு கொடுத்ததாகவும் அதிமுகவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் குறிக்கோள் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக அதிமுக எல்லா முயற்சிகளும் எடுக்கும் என்றும் தேர்தல் நேரத்தில் அமையும் சூழலை பொறுத்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏமனில் உள்ள கீர்த்தி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதலை திட்டமிடும் குழு ஒன்றில் ஊடகர் ஒருவர் தற்செயலாக இணைக்கப்பட்டமைக்கு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸித் ஆகியோர் அடங்கிய குழுவில் அட்லாண்டிக் சஞ்சிகையின் ஊடகரான ஜெப்ரி கோல்ட்பெர்க் தவறுதலாக இணைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரின் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியினரிடையேயும் இது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தவறு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என விமர்சகர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாகவும் தானே அந்த குழுவை உருவாகியுள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். எனினும் ஊடகர் ஜெப்ரி கோல்ட்பெர்க் அந்த குழுவில் இணைந்தார் என்பதை அவர் வெளியிடவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினை, வவுனியாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ஏப்ரலில் நடைமுறைப்படுத்தப்படும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. யாழில் அதிகரித்துள்ள வெப்பநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை, பிரித்தானிய தடையை மறுக்கும் மகிந்த. கிழக்கில் செயற்படும் தீவிரவாத குழு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்புகள், மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் விசனம். திருகோணமலையில் அதிகரிக்கும் தற்கொலை முயற்சிகள், காரணங்களை வெளியிட்ட வைத்திய அதிகாரி. இத்துடன் IBC தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.